Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ வீக்கெண்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ வீக்கெண்டில் வந்து நிறைய நியூஸ் ஃப்ளோட் ஆச்சு. ஈரான் வந்து ஹோம்ரஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன நடந்தாலும் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சுன்னா ஃப்ரைடேல வந்து ஓகேவா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே, நம்ம எப்பவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இந்த ஐபி வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் ஹை லோ மார்க் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் போச்சு. என்ன ஒன்றே அப்படின்னா லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா, நம்ம இந்த வெஜ்ஜு பார்த்தோம்ல, ரைசிங் வெஜ்ஜு. அப்போ நான் அது கீழே வரும்போது சொல்லியிருந்தேன், இந்த லெவல் வந்து தாண்டா மட்டும்தான் ஃப்ரெஷ் புல்லிஷ்னஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இருக்குங்களா. ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்தாலும் அந்த லெவல் தாண்டல. பட் எண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஃபிளாட் க்ளோஸ் வச்சு டேக்கு க்ளோஸ் வந்து பாசிட்டிவ் க்ளோஸ். ஏன்னா அங்கே க்ளோஸ் ஆனதுலேருந்து ஸோ 24 லெஃப்டில் க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89 பாயிண்ட் வந்துருக்கு. பட் ஓவராலாக டேவாக பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஸ்லக்கிஷாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா இந்த ரைசிங் வெஜோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ இது வந்து இப்படி வந்துச்சு திரும்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ வர உடஞ்சிருக்கு. ஸோ அப்போ திரும்பி வந்து இப்போ இதுக்கு வந்து இந்த ஹை தாண்டாமல் இருந்துச்சுன்னா இது வந்து கீழே வரும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னோட டார்கெட்ஸ் வந்து 23,600 இன்கேஸ் இந்த இதுனா செகண்ட் வந்து 23,400 450 கிட்டே. பட் ஆனால் தான் நீங்கள் இது அப்படியே ட்ரெயின் பண்ணி வரணும் அப்படின்றது தான் என்னோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் ஃப்ளாட் ஆச்சு. யூஎஸ் ஆயில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை சரிங்களா. காலையில் ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 77 78 இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வந்து 75 கிட்ட வந்து நின்றுச்சு. சரி, அதனால எதுவும் பெருசாக வந்து இம்பாக்ட் வந்து குளோபலாக இல்லை. திரும்பி அதே மாதிரி தான் இப்போ வந்து குளோபலாக என்ன நடக்க போகுது அப்படின்றது மட்டும் ட்ராக் பண்ணணும்னா இந்த 2 நிமிஷம் மட்டும். இப்போ இதையும் அதே மாதிரி நீங்கள் யூஎஸ் பார்க்குறீங்களோ இல்லையோ, யூஎஸ் விக்ஸ் ஜென்ரலாக பாருங்கள். நான் வந்து ஜென்ரலாக யூஎஸ் விக்ஸையும் யூஎஸ் ஆயிலையும் ரெகுலராக பார்க்குறது. ஸோ நம்மளோட விக்ஸ் கூலாக 5 வந்துச்சு. ஸோ 12.8 கிட்ட வந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 23 24 இருந்துச்சு. ஓகேவா, அந்த மார்ச் ஃபாலில் வந்து 28 வரைக்கும் வந்துச்சு. அப்படியே குறைஞ்சி திரும்பி வந்து பழைய மாதிரி வந்து ரொம்ப நார்மல் ஃபிக்ஸ் ரேஞ்சுக்கு வந்துச்சு. 12 13 அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுலே லோவஸ்ட் வந்து 10 தான். ஸோ அந்த ஃபாலுக்கு முன்னாடி அந்த மார்ச் வார் ஃபாலுக்கு முன்னாடி 10 தான் இருந்துச்சு. அங்கேருந்து 28 ஏறிச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஃப்ரெஷ்ஷாக இந்த ஹைட் ஆனா மட்டும்தான் புல்லிஷ்னஸ் வந்து கிரியேட் ஆகும். இல்லையா அப்படின்னா ஒரு மாதிரி எக்ஸாக்ட் ஆகும். ஸோ இந்த லோ உடையும் போது ஓகேவா, அன்றைக்கி ஃப்ரைடே இந்த லோ வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா வருதுங்களா. நான் இதெல்லாம் சப்போர்ட் மார்க் பண்ணியிருந்தேன் ஏன்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லெவல்ஸ்னு சொல்லி. ஸோ திரும்பி வந்து கீழே வர மாதிரி இருந்தால் இந்த லெவல் ஃபஸ்ட்டு உடைக்கணும். இது உடஞ்சாதான் ஃபர்தர் லெவல்ஸ் வரும். அப்படின்னா ஒரு மாதிரி கன்சல்டேட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். கமிங் பேக் டு நம்ம பொசிஷன்ஸ் நம்மளுக்கு என்னாச்சு அது மட்டும் பார்ப்போம். அது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம நம்பர் ஒருத்தர் ரீச் பண்ணுறோம் இருக்கா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒன்று பெருசாக காலையில் கொஞ்சம் ஸ்லைட்டாக நெகட்டிவ் இருந்துச்சு. ஒரு 14,000 அந்த மாதிரி நெகட்டிவ் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பொறுமையாக வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆக அப்படியே பொறுமையாக இருக்கவே வந்து கிட்டத்தட்ட 13,000 ப்ராஃபிட்டில் வந்து இருந்துச்சு. நான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக 20,000 பொசிஷன்ஸ் வச்சுருந்தேன். நான் எப்பவுமே அதை கேரி பண்ணுறது இல்லை ரெகுலராகவே. ஸோ அதை நான் வந்து காலையிலேயே வந்து கேப்லேயே கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அதில் தான் எனக்கு ஸ்லைட்டாக லாஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அதை வச்சுருந்தா நல்லா இருக்கும்ன்றது ஓகே. பட் நான் ப்ராசஸாக எப்பவுமே வந்து இந்த க்ளோஸ்ட் எக்ஸ்பைரி வந்து மறுநாள் கேரி பண்ணுறது இல்லை. அந்த மறுநாள்ன்றது வந்து முன்னாடி நாள் காலையிலேயே ஒரு 11 o'clock 12 o'clock முடிச்சிடுறது. ஏன்னா அடுத்த நாள் கேரி பண்ணிட்டு போனால் இந்த இதுக்கு வந்து ஒன்று ஹை ரிஸ்க் வரும், இன்னொன்று ஹை மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்டும் வரும்ன்றதுனால இந்த பொசிஷன்ஸ் வந்து நான் கேரி பண்ணேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அடுத்தது வந்து நாங்கள் 23rd அப்புறம் 30th ஜூன் இருக்குது. ஸோ 30th ஜூனில் வந்து இந்த பொசிஷன்ஸ் தான் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப்பாக ஒரு கால் செல்லாக இருக்குது. இதெல்லாம் வந்து வெறும் புச்சு செல்லு. அந்த புச்சுக்கு வந்து பை இருக்குது. கம்மிங் பேக் அதுக்கப்புறம் 7th ஜூலை 7th ஜூலையில் பொசிஷன்ஸ் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 14th ஜூலையில் வந்து பொசிஷன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதுனே தான் ஸ்டார்டிங் ஸ்டாங்கிலாகவும் எடுத்து நான் கிளாஸில் டீச் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்டாகவே பார்ப்பேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க கிட்டத்தட்ட வந்து 8 லாட் எடுத்தேன். ஸோ இப்போ தான் அது 8 லாட்டுக்கு வந்து பொறுமையாக கரைஞ்சு ப்ராஃபிட்டாக வருது. நான் ரூல் பேஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ சென்ட்ரா நிற்கிதுன்றதுனால எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃபர்தராக வந்து சப்போர்ட்டோட ரெசிஸ்டன்ஸோட பேஸ் பண்ணி இதை எப்படி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இது இருக்க பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து 28th ஜூலை பொசிஷன் தான், மந்த்லி பொசிஷன்ஸ் தான். ஸோ அதுவும் வந்து ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதான் இந்த அக்கௌண்ட்டோட இன்னைக்கு. அப்புறம் நம்மளோட இந்த வேலன்ஸோட பெருசாக ட்ரேடே போட சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ரொம்ப லாங் டர்மில் மட்டும். அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக காலையில் வந்து மார்க்கெட் கேப் ஆகும்போது இதுவும் ஒரு நெகட்டிவ் இருந்துச்சு. ஒரு 8,500 வரைக்கும் நெகட்டிவ் இருந்துச்சு. ஸோ அப்படியே மார்க்கெட் செட்டில் ஆகும். ஏன்னா ரேஷோஸ் தான் இருக்குது ஜென்ரலாகவே. இது பார்த்தீங்கன்னா தெரியும் 30th சரி. ஸோ 30th வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ 1:6 அது ப்ரொடெக்ஷனோட இருக்குது. ஸோ அது பொறுமையாக வருதுன்ற மாதிரி இருக்குது. இன்னொன்று அதேமாதிரி ஜூலைலையும் அதேமாதிரி ரேஷோஸ் தான் இருக்குது. நான் பெருசாக வந்து ஆர்டர் எக்ஸ்ட்ரா நிறைய போடுறது இல்லை. ஸோ ஜூலையை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரேஷோ தான். 1:, இது எப்படி சொல்லலாம், இது 2:8 அப்புறம் 1:4 இருக்குது ரேஷியோ அப்படின்னு வச்சுக்கோம்.
அது வந்து 2 இதா பிரிச்சு செல் பண்ணியிருக்கேன். இங்கேயும் ஒரே ஒரே டார்கெட்டா வைக்காம 2 ஸ்ட்ரைக்கு செல் பண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். இது ரொம்ப நாள் முன்னாடிலேருந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆர்டர்ஸை பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் பெருசா இன்னைக்கும் ஒன்றும் பெருசா இதில் போடல. ஒன்றும் வந்து நான் இதில் பர்பஸே வந்து எல்லாமே லாங் டேர்மில் மந்த்லியில் இல்லைனா அடுத்த மந்த்தை எடுத்துட்டு பொறுமையாக வச்சுக்கிறது தான் இந்த இது வருது. அதே மாதிரி உங்களோட ஏற்றம் கன்சர்வேட்டிவாக பண்ணி பார்த்தீங்களா, அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போடுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஓகேவா, இன்னைக்கு வந்து ஓவராலாக வந்து ஒரு 4000 எக்ஸ்ட்ரா பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. அதில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அதே மாதிரி தான் நான் 23rd பொசிஷன்ஸ் வந்து சீக்கிரமாக கட் பண்ணிட்டேன். 23rd ஜூன் ஓகே 23rd ஜூன் வந்து நான் இந்த பொசிஷன் வச்சிருந்தேன். அங்கேயும் அதே மாதிரி தான் இது வந்து அது பைங்க 135 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வச்சிருந்தான்றதை தாண்டி நான் அதை ப்ராசஸாக பார்க்கறதுனால அதில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஸ்லைட்டாக நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் 1000 rupees நெகட்டிவ் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ 30th பொசிஷன்ஸ் நம்மகிட்ட இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 30 ஜூனில் பொசிஷன்ஸ் இருக்காது. முன்னாடியே கிளாஸ் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 7 ஜூலையில் ஏற்கனவே பொசிஷன்ஸ் வந்து அது அப்படியே இருக்குது. அது இன்னைக்கு வந்து இருந்தது. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு பொசிஷன் க்ளோஸ் பண்ணதாலும் நான் 14th வந்து பொசிஷன் இனிஷியேட் பண்ணினேன். ஸோ 14 ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 லாட்டுக்கு வந்து 3 லாட்டுக்கு வந்து ரஃபாக தான் ஒரு லாட்டுக்கு வந்து 1200 அந்த மாதிரி வந்து வந்திருக்கு. அதுவும் இதே மொத்தம் ப்ராசஸாகவே வந்திருக்கு அப்படின்றத மட்டும் பார்ப்போம். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் 28 ஜூலை இதில் கிடையாது. அது வந்து ஆகஸ்ட் மட்டும் தான் இருக்கும். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு இது கொஞ்சம் பேரிஷான கொஸ்டின்ஸு ஓகேவா. ஆனால் மேலே வந்ததுனால இங்கே வந்து 1000 rupees நெகட்டிவ் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெவியாக செல் பண்ணியிருக்காங்க. கால் ஹெவியாகவும் உள்ள டீப் ஐடிஎம் ஸ்டாடில் வச்சிருக்கேன். நான் பியரிஷ் அப்படின்ற ஒரு இதுக்காக அதுக்கு ப்ரொடெக்ஷன் மட்டும் அப்சைடில் மட்டும் வச்சிருக்கேன். இப்படி இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே இந்த மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ்டாக வந்து இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கும். ஆனால் இது உள்ளே இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேவா. மார்க்கெட் இப்போ இங்கே இருக்கிறதுனால உள்ளே வரும். ஸோ உள்ளே வந்தாலும் அதோட பே ஆஃப் வந்து இப்படி வரும். ஸோ அதனால நல்லா தான் இருக்குன்றாங்க இந்த கொஸ்டின்ஸ் வச்சிருக்கு. அதை தாண்டி வந்து ஒன்றும் அதை பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஆர்டராக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆர்டர் புக்கில் வந்து நான் சொன்ன மாதிரி இதை புக் பண்ணியிருந்தேன். 23rd எல்லாத்தையும் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல்லாக புக் பண்ணிட்டேன். 3 லாட் வச்சிருந்தேன். அது ஃபுல்லாத்தையும் புக் பண்ணிவிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து இதில் மட்டும் 3 லாட் எடுத்துருந்தேன். அது ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஏற்றம் ரெகுலராக ட்ராக் பண்ணிட்டு வரோம்ல. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொசிஷன்ஸ் வந்து 23rd ஜூன் ஸ்டார்டில் வந்து ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டேன். ஸோ 8000 ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் இருந்துச்சு. 15,000 வரைக்கும் இருந்துச்சு. மார்க்கெட் அப்படி இப்படி மூவ் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கடைசியில் வந்து 8000 லாக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ ஜூலையில் இனிஷியேட் பண்ண ஸ்டாண்டில் அது இங்கே இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து இந்த ஒரு பொசிஷன் இருக்குது ரைட்டா. இந்த ஒரு பொசிஷன் இருக்குது. 7th ஜூலையில் ஒரு பொசிஷன் இருக்குது. இந்த க்ரீன் கலரில் எல்லாம் நோட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து நான் வச்சிருக்க ஓப்பன் பொசிஷன்ஸ். இது 3. அது இல்லாமல் இப்போ இந்த ஆகஸ்ட் பொசிஷன்ஸ் வந்திருக்கேன். அது நெகட்டிவ்ல தான் இருக்குது. சரியா. இப்போ இதுதான் வந்து நம்ம சைடில் வந்து பொசிஷன்ஸோட அப்டேட். இதான் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒன்று ஃப்ரைடே ஆகி தாண்டணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக கீழே வரும். அன்லஸ் அண்ட் அன்டில் ஏதாவது நியூஸ் பேஸாக இருக்கிறவங்க பெரிய மூவ்ஸ் வராது அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் பொசிஷன்ஸாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து கடைசி 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே லாஸ்ட்டில் வந்து ஏறிச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து லாஸ்ட்டில் ஏறிச்சு, இங்கேயும் வந்து லாஸ்ட்டில் ஏறிச்சு, இங்கேயும் வந்து லாஸ்ட்டில் ஏறிச்சு. இன்னி தான் ஓகேவா கடைசி நேரத்தில் ஓகேவா மார்க்கெட் மேலே போய் நிற்காம ஓகேவா டே லோவில் க்ளோஸ் ஆகிடுது வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து டே லோவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதனால வந்து நான் எதிர்பார்க்குறது வந்து அந்த மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகுது அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்குறது. பட் ஆனால் தான் அது திரும்பி வந்து குளோபல் நியூஸாக என்ன வரப்போகுது, யூஎஸ் ஈரானுக்கான டாக்ஸ் வந்து எப்படி அடுத்த லெவலில் கொண்டு போகிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்குது. இன்கேஸ் ஏதாவது லோக்கல் நியூஸ் இருந்ததுன்னா இப்போதைக்கு பிளான் நியூஸ் எதுவும் இல்லை. ஸோ உங்கள் பொசிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. நான் எப்பவுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் வச்சுக்கிறது. பொசிஷன் எது வந்தாலும் சரி, எந்த பக்கம் போனாலும் சரி, ரிஸ்க் மட்டும் நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது எந்த பக்கம் போனாலும் அது கூட போயிட வேண்டியதான் அப்படின்றது தான் என்னோட தாட் இருக்குது. ஸோ உங்கள் பொசிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு, உங்களுக்கு ஓகே வந்துச்சா அப்படின்றத பாருங்க. ஏன்னா வீக்கெண்ட் வந்து நிறைய நியூஸ்ல வந்துச்சு. எனக்கே வந்து 2 3 பேர் கேட்டாங்க என்ன சார் ரூமர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, இன்னும் பெரிய கேப் டவுன் ஆமா. ஆனால் எனக்கும் தெரியாது. ஆனால் மண்டே காலையில் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக கேப் அப்போ தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போ தான் இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக லோ வரணும் அப்படின்னா இந்த லோ மைண்டில் வச்சுங்க, அதேமாதிரி இந்த ஹை மைண்டில் வச்சுங்க. ஓகேவா. இது ரெண்டும் உடையாமல் அடுத்த ஒரு நாள் 2 நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சாலிட்டாக இருக்கும். அப்போ நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பெக்டேஷனு ஸோ சீக்கிரமாக வந்து இந்த லெவலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது என்னோட பயாஸாக இருக்கலாம் ஓகேவா. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த 2 லெவல்ஸ் வந்து மைண்டில் வச்சுங்க. ஸோ வேறு எந்த டவுட்னாலும் வந்து இன்னும் கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை கேட்க முடியல ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டீட்டெயில் மெசேஜோ போட்டிங்கன்னா 4 மணி வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் நிம்மதியாக நல்லா தூங்கி மறுநாள் காலையிலேருந்து நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டில் தென் நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுங்க கைஸ். நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.